அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கைரோன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களுக்காக ஹெல்த்தி அண்ட் கிறிஸ்பி பன்னீர் டாக்கோஸ் இது காணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு பவுல் எடுத்து சேலட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கேரட் நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதோட சாட் மசாலா, உப்பு, எலுமிச்சம்பழச்சாறு, அரைப்பழம் பிழிஞ்சு விட்டு எடுத்து வச்சுக்கலாம். பன்னீரை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதோட சாப்பரில் ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, 4 பல் பூண்டு போட்டு சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். எவ்வளோ பொடிசாக இருக்குது பாருங்கள். அடுத்து கேப்சிகம் நான் கையில் தான் கட் பண்ணேன், பொடிசாக கட் பண்ணேன். எல்லோ கேப்சிகம், ரெட் கேப்சிகம், அடுத்து கெச்சப். இதோட உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் நீக்கி ஒரு உருளைக்கிழங்கு மசித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் ஆயில் விட்டு சாப் பண்ண வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டும் போட்டு ஒரு 10 செகண்ட் போல் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டு அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் போல் சேர்த்துக்கிட்டேன். அதையுமே ஒரு 10 செகண்ட் வதக்கிட்டு வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம். இப்போ மிளகாய்த்தூள், சீரகத்தூள், உப்புத்தூள், அடுத்து வேறு என்ன, உருளைக்கிழங்கு வேக வச்சு மசித்த உருளைக்கிழங்கு, அப்புறம் நம்ம எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதான் கெச்சப், கேப்சிகம், எல்லோ கேப்சிகம், கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர், இதெல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. இதில் வேகறக்கு ஒன்றும் இல்லை, எல்லாமே அப்படியே எடுத்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இதில் சோயா சாஸ் கொஞ்சமாக விட்டுக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 30 செகண்ட் போல் இருந்தால் போதும். ஹை ஃப்ளேமில் டக்குன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நான் லூலூவில் வாங்கினேன் இந்த ரொட்டி. இது முழுக்க மைதா, அன்ஹெல்த்தி தான், இருந்தாலும் என்றைக்காவது ஒரு நாள் சாப்பிட்லாமே. இந்த ரொட்டியை 2 பக்கமும் பட்டர் தடவி சுட்டு எடுத்துக்க போகிறேன். ஹெல்த்தியாக நம்ம செய்யணுன்னா கோதுமை ரொட்டியில் நம்ம செஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் இந்த ரொட்டியை சுட்டு எடுத்துகிட்டு பன்னீர் மிக்சரையும் வச்சு அதோட ஆனியன், கேரட் சேலடையும் சேர்த்துக்கிட்டேன். அடுத்து ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ண ஒயிட் க்ரீம் சேர்த்துட்டு இந்த ஒயிட் க்ரீம் இன்ஷா அல்லாஹ் ஷார்ட்டில் போடுறேன் எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது. ஹெல்த்தி, முழுக்க ஹெல்த்தி தாங்க இந்த ஒயிட் க்ரீம். மயோக்கு பதிலாக இதை நம்ம சேர்த்துக்கலாம். ஓகே, இது இப்படி சாப்பிட்லாம். இன்னும் கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா பட்டர் தடவி 2 சைடும் ஒரு 10 செகண்ட் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா இன்னுமே கிறிஸ்பியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் கொடுங்க, நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.